நாளைக்கு 7ஆம் கட்ட கடைசி கட்ட தேர்தல் நடைபெற இருக்கு. ஒட்டுமொத்தமாக 57 மக்களவை தொகுதிகளுக்கு 8 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 57 மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட இருக்கு. இதில் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக களம் காணக்கூடிய வாரணாசி தொகுதியும் அடங்கும். அவரும் நாளைக்கு ஒரு வேட்பாளராக வாரணாசி தொகுதியில் களம் கண்டிருக்காரு. ஸோ இந்த நிலையில தான் அவருடைய இந்த தியானம் அப்படின்றது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு வேட்பாளர் குறிப்பாக ஒரு பொது இடத்துல தியானம் மேற்கொள்றது அப்படின்றது இது எப்படி வரம்புக்குள்ள வரும் அப்படின்றது தான் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, ஒரு டிமாண்டா இருக்கு, ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த நிலையில இந்த 7ஆம் கட்ட தேர்தல் அப்படின்றது நாளை மாலை 6 மணிக்கு முடிவடையும். 6 மணிக்கு முடிவடைந்த பிறகு தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் இதுவரை தற்போது வரைக்கும் எக்ஸிட் போல வெளியிடக்கூடாது, அது தொடர்பாக கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை மீறி வெளியிட்டால் சிறைவாசம் உட்பட 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்றது அபராதம் விதிக்கப்படும். அந்த வகையில் நாளை மாலை 6 மணிக்குள்ள இந்த இது முடியுது. அதற்கு பிறகு 6:30 மணிக்கு நியூஸ் 18 தமிழ்நாட்டிலிருந்து எக்ஸிட் போல், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவு அப்படின்றது வெளியாக இருக்கு. இதுக்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் நடைபெற இருக்கு. நாடு முழுக்க பாஜக எத்தனை தொகுதிகளை கைப்பற்ற போகுது, காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளை கைப்பற்ற போகுது, மாநில கட்சிகளுடைய செல்வாக்கு என்ன அப்படின்ற விவரம் தெரிய வரும். ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்டங்களிலையும் ஒவ்வொரு பிரச்சனை எதிரொலிச்சது. இந்தியா கூட்டணி மிக கடுமையான போட்டியை பாஜகவுக்கு கொடுத்திருக்கு. பாஜக வழக்கமான ஒரு தாக்குதலை வழக்கமான பிரச்சார யுக்தியோட இந்த மாதிரி கடுமையான ஒரு பிரச்சார யுக்தியை கையாண்டாங்க அப்படின்ற விமர்சனம் இருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் நாளை மாலையோட தேர்தல் முடிவடைய இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, மக்கள் தீர்ப்பு என்ன அப்படின்றத பார்க்க போறோம்.